Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது முடிவடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸை நீங்கள் என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி லைவ்லேயும் சரி கேட்டிருந்தாங்க, தமிழ் மீடியம் எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸில் வந்து யாரெல்லாம் வந்துட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கேட்டகரி மட்டும் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் ஆனது எடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னு இது எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அலாட்மெண்ட் ஆர்டர். அதாவது இன்றைக்கி வந்துட்டு முடிஞ்சிட்ருக்கும் 5:30 முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சிட்ருக்கும். யாரெல்லாம் வந்து ஆன்லைன் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். என்றைக்குன்னா வந்து 23ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 23ஆம் தேதி 10 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டானது ஒர்க் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக சம் ருபீஸ் பே பண்ணணும். அது யார் யார் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்னு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா, இந்த 15 கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா 1620 ரூபாய் நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக கட்டியது பிறகு தான் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதுவே வந்து இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்காங்க இல்லையா, 11 ப்ரைவேட் காலேஜ். இந்த 11 ப்ரைவேட் காலேஜில் யாரெல்லாம் செலக்ட் ஆகி இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 10,000 ருபீஸ் ஆன்லைன் பேமெண்ட்டாக பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இது நீங்கள் காலேஜ் ஃபீஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்துட்டு ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் 15 காலேஜில் ஒரு காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா 1620 ரூபாய் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷனோ பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் 11 காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற பட்சத்தில் 10,000 ரூபாய் ஆன்லைன் பேமெண்ட்டே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து 5 இயர்ஸ்க்கு இருக்கிற எப்போயுமே நடக்கிற ப்ரொசீஜர். நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சுட்டு இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கேட்ட வந்து டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. தமிழ் மீடியம்ன்றது கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குதுன்னா புதுப்பாக்கம், பட்டறைப்பெரும்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு தமிழ் மீடியம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கேட்ட ப்ரிஃபரன்ஸில் வந்து காலேஜ் கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேண்டிடேட் அட்மிட்டட் தோ த ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ் இன் த லா காலேஜஸ் பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் and mark may apply for reallotment though the principal of respective law college and the request of candidate will be considered depending upon their preference. உங்களுடைய ப்ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனலுக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் ஆனது கொடுப்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான், ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை இப்போ நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஅலாட்மெண்ட் வில் பி பர்மிட்டட் ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு வந்து பர்மிட் பண்ணுவாங்க. செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஅலாட்மெண்ட் வில் பி பர்மிட்டட் ஒன்லி இஃப் தேர் ஹேப்பன்ஸ் டு பி வேக்கன்சி. நீங்கள் எந்த காலேஜில் வந்துட்டு கேட்டிருக்கீங்களோ அந்த காலேஜில் வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து மதுரை காலேஜில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னா நீங்கள் இன்னொரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரே ஒரு காலேஜுக்கு மட்டும்தான் வந்து ஒன்லி ஒன் கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் கேட்க முடியும். அதுவும் வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸு, ரேங்க் லிஸ்ட்டு, கம்யூனலில், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் நாட் அப்ளிகபிள் டு ப்ரைவேட் லா காலேஜஸ். நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் அலாட் ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து எந்த காலேஜுக்குமே வந்து ரீஅலாட்மெண்ட் வாங்கிக்க
முடியாது. ஒன்லி வந்து அந்த 15 காலேஜஸில் ஒரு காலேஜில் வந்திருக்குன்னா அந்த காலேஜிலேருந்து இன்னொரு கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் ரீ அலாட்மெண்ட் ஆனது ப்ராசஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 5th ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் who have been allotted admission and who do not join the college will not be considered for further admission. யாரெல்லாம் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் வந்து அட்மிஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட். இந்த 5 years இன்டகிரேட்டட் லா டிகிரி கோர்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும்னா, ஹையர் செகண்டரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட், யாரெல்லாம் வந்து சிபிஎஸ்சி போர்டு ஐஎஸ்இ போர்டு இருக்கீங்களா அந்த போர்டில் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸு வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 years டிப்ளமோ படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாலிடெக்னிக் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி அதர் தென் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் எடுக்கணும். யாரெல்லாம் எடுக்கணும்னா 12th போர்டு வந்து ஹையர் செகண்டரி வந்து சிபிஎஸ்சி ஐஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் வந்து 3 years டிப்ளமோ டிகிரி பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வராங்க இல்லையா, 12th முடிச்சுட்டு உடனே வந்து டிப்ளமோ சேர்றாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டை எப்படி எடுக்கணும்னா, eligibility certificate can be obtained from the Office of Registrar, the Tamil Nadu Dr. Ambedkar Law University, submitting an application in the prescribed from the bank of சலான் டிமாண்ட் டிராஃப்ட் மூலியமாக. அதாவது நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டின்னு இருக்கு இல்லையா இந்த பேரில் தான் வந்து பேங்க் சலானு ப்ளஸ் டிமாண்ட் டிராஃப்ட்டு இது ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு எடுக்கணும். இப்போ வந்துட்டு ஹையர் செகண்டரி வந்து சிபிஎஸ்சி ஐஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, நீங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ ரூபாயில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும்னா 1000 ரூபாய்க்கு எடுத்தாலே போதும். இதுவே வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா 2000 ரூபீஸ்க்கு வந்து இந்த டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். யார் பேரில் எடுக்கணும்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பேரில் நீங்கள் எடுத்து சப்மிட் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு சின்ன விஷயம்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறது நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டுக்கு டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் 23 வந்து 10 o'clock மேலே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கான காசை மட்டும் ரெடி பண்ணி வச்சுங்க. யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அவங்கெல்லாம் வந்து 1620 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ப்ரைவேட் காலேஜில்னா 10,000 ரூபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒன்லி ஃபார் யூனிவர்சிட்டி ஃபீஸ் தான். ஓகேங்களா, யூனிவர்சிட்டி ஃபீஸ் தான். மற்றபடி நீங்கள் வந்து காலேஜ் அட்மிஷன் போடும்போது கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி அப்ளிகேஷனில் சொல்லியிருந்த மாதிரி 85,000 பெர் இயர் சொல்லியிருந்தாங்க ப்ரைவேட் காலேஜஸில். அந்த காலேஜில் போய்ட்டு அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கவுன்சிலில் செலக்ட் ஆகி வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நெய்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.